ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற 106வது லயன்ஸ் சங்க கன்வென்ஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கோவை திரும்பிய பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் 324C மாவட்ட புதிய ஆளுநருக்கு பாராட்டு விழா கோவையில் நடைபெற்றது. ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற 106வது லயன்ஸ் சங்க கன்வென்ஷன் நிகழ்ச்சியில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் 324C ஆளுநராக நித்யானந்தம் பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து கோவை வந்த அவருக்கு 324C லயன்ஸ் சங்கம் சார்பாக வரவேற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. பீளமேடு பகுதியில் உள்ள கிளஸ்டர் வளாக அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 324C லயன்ஸ் மாவட்டத்தின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள நித்யானந்தம் மற்றும் அவரது துணைவியார் சாய்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் முதல் துணை ஆளுநர் ராஜசேகர், இரண்டாம் துணை ஆளுநர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கூட்டு மாவட்ட முன்னாள் தலைவர் கருணாநிதி கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவில் மகாகவி பாரதியார் மண்டல தலைவர் செந்தில்குமார், வேலு நாச்சியார், மண்டல தலைவர் நறுமலர், மண்டல தலைவர் வெங்கடகிருஷ்ணன், நேரு நகர் லயன்ஸ் சங்க தலைவர் எழுத்தாளர் கனலி என்கின்ற சுப்பு, வட்டார தலைவர்கள் மோகன் ராஜ், மீனா குமாரி, GAT ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சூரிய நந்தகோபால், GST ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் உள்ளிட்ட லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய ஆளுநருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய புதிய ஆளுநர் நித்யானந்தம் தாம் இந்த பொறுப்பிற்கு வர உதவி புரிந்த அனைவருக்கும் லயன்ஸ் சங்க நிர்வாகிகளுக்கும் தமது நன்றிகளை கூறுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், முதல் முறையாக லயன்ஸ் சங்க மருத்துவ சேவையில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனையை இலவசமாக நடத்த உள்ளதாக குறிப்பிட்ட அவர், மேமோ ஃபார்மாம் என்னும் பெயரில் நடமாடும் பரிசோதனை வாகனம் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். இந்த நடமாடும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை வாகனம் லயன்ஸ் 324C மாவட்டத்திற்கு உட்பட்ட கோவை, திருப்பூர், நீலகிரி, மடத்துக்குளம் போன்ற பகுதிகளுக்கு சென்று பெண்களுக்கு இலவச பரிசோதனைகளை செய்ய உள்ளதாக குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் 324C மாவட்ட கேபினட் நிர்வாகிகள் முத்துசாமி, விஸ்வேஸ்வரன், சரவணகுமார், சுந்தர் ராகவன், பேச்சுமுத்து, கனகராஜ், அருள் பிரசாத், நல்லபாண்டியன், மோகன்குமார் உள்பட லயன்ஸ் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியா மெல்போர்னில் நடந்த 106வது லயன்ஸ் இன்டர்நேஷனலுடைய கன்வென்ஷனுக்கு சென்று வந்திருக்கிறோம். நானும் என்னுடைய துணைவியாரும் நம்முடைய 324C மாவட்டத்தினுடைய 2024-25 ஆண்டுக்கான ஆளுநராகவும் ஃபர்ஸ்ட் லேடியாகவும் பதவியேற்பதற்காக நாங்கள் கடந்த இந்த மாதம் 14ஆம் தேதி இங்கே கோவையிலிருந்து புறப்பட்டோம். 20ஆம் தேதி மெல்போர்ன் கன்வென்ஷன் சென்டரில் அந்த கன்வென்ஷன் தொடங்கியது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் அங்கே வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய சேவை திட்டங்களை பற்றிய ஒரு செய்தி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டோம், இப்படியும் ஒரு விஷயம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி செய்கிற நிறைய விஷயங்களை நம்ம அங்கே பார்த்தோம். ஈவன் இப்போ நமக்கு வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ஃபெப்ரிஷோ ஒலிவேரா அவரோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே போய் கொண்டிருந்தது. இதற்கு நடுவில் இன்டர்நேஷ்னல் டைரக்டர்ஸ், அடுத்தது 3ஆம் தலைவர், அதாவது பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் எல்லோரும் ஓட்டு போட்டோம். அனைவருமே முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்முடைய அந்த 25ஆம் தேதி ஜூன் 25ஆம் தேதி காலை சரியாக 9 மணிக்கு நிகழ்வு தொடங்கியது. நிகழ்வுகள் அனைத்தும் நேரம் தவறாமல் முறைப்படி நல்ல ஏற்பாடாக இருந்தது. கரெக்டாக 10:30 மணிக்கு எல்லா கவர்னர்ஸ் யாரெல்லாம் எலெக்ட் ஆகிருக்காங்களோ அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்க சொன்னாங்க. ஒரு 10,000 20,000 பேர் இருக்கக்கூடிய அந்த அரங்கில் நாங்கள் ஒரு 3000 பேர் எந்திரிச்சு நிற்கும்போது எங்களை பார்த்த அந்த 25,000 பேரும் கரவொலி எழுப்புகிற பொழுது எங்களுக்கு உலக மேடையிலே நம்முடைய இந்தியா சார்பாக மட்டும் 704 கவர்னர்கள் போயிருக்கிறோம், 703 கவர்னர்கள் போயிருக்கிறோம். அந்த கவர்னர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை இருந்தது. குறிப்பாக சொல்ல போகணும் என்றால், இந்த பெரேட்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பெரேட் நடக்கும்போது அதே மாதிரி தான்
இந்தியா அப்படிங்கும்போது ஒரு தனிச்சிறப்பு இருந்தது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய பிரசிடெண்ட் வந்து இந்தியாவை சார்ந்த ஏபி சிங் அவர்கள். அதனால் இந்தியாவோட பெரேட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து வந்து அந்த பதவியேற்கிற அந்த நாளில் வரிசையாக ஒவ்வொருத்தரையும் எந்திரிக்க சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து முதல்ல அவர் பதவியேற்றுக்கிட்டார். இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட் பதவியேற்றதுக்கப்புறம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு அட்டஸ் டயத்தில் அவர் எங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் உத்தரவாதம், அதாவது ஒரு உறுதிமொழி ஏற்க சொன்னார். அந்த உறுதிமொழி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன், நான் 5 மில்லியனை பற்றி நான் வந்து இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை பதவியேற்க வச்சாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட் என்னன்னா, பதவியேற்பது வந்துங்கிறது வந்து அந்த ரிப்பன் மேலே அந்த இதில் இருக்கிற ரிப்பனை புல் பண்ணுறதா. இந்த புல் பண்ணுறது யார் அப்படின்னா, என்னில் பாதியாக இருக்கக்கூடிய என் துணைவி தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு நான் வந்து ரிப்பன் இது பண்ணும் பொழுது எங்களுக்கு அறியாமல் எனக்கு வந்து கண்களில் தண்ணி வந்துருச்சு. நான் ஒரு உலக மேடையில் நம்ம அத்தனை பேரும் நின்று பதவியேற்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது. நேற்று இரவு நாங்கள் மெல்போர்னிலிருந்து கிளம்பினோம். இன்று மதியம் கோவை வந்திருக்கிறோம். வருகின்ற லயன்ஸ் ஆண்டு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருடமும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய ஆண்டு வருகிற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறோம். ஏற்கனவே முறையாக பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு நாங்கள் இங்கே வந்து டிஜி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜி டீம்னா யார் அப்படின்னா, டிஜி, அதற்கு அடுத்து வந்து முதல் துணை ஆளுநர், அதுக்கு அடுத்து வந்து 2ஆம் துணை ஆளுநர். எங்களுக்கு ஃபுல்லாக கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறவங்க எங்களுடைய கேபினட் அஃபீஷியல்ஸ். இவங்களோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ப்ளஸ் பிடிஜிஸ் அண்டு சீனியர் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பொறுப்புணர்ந்து எடுத்து செய்வாங்க. இந்த ஆண்டு வருகிற ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டினுடைய ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெமோ ஃபார் மாம், அதாவது புற்றுநோய் கண்டறிகிற ஒரு வாகனத்தை நாம் வந்து ஒன்று கொண்டு வர போகிறோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக லைன்ஸ் சங்கத்தில் இது வரப்போகிறது. இதற்கான திட்ட மதிப்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 கோடி வருது. இது வருகிற செப்டம்பர் அக்டோபர்லேயே அந்த வாகனம் வந்துவிடும். அதற்கான ஏற்பாடுகள் துரித நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்துருச்சு அப்படின்னா எத்தனையோ இன்னைக்கு நல்ல டவுனில் இருக்கிறவங்களுக்கே இந்த மார்பக புற்றுநோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கும்போது உண்மையிலேயே கிராமப்புறங்களும் சரி, நகர்ப்புறங்களிலும் சரி, ஈவன் மலைப்பிரதேசங்களிலும் கூட அந்த வாகனங்களை எடுத்து சென்று அவர்களுக்கு முறையான ஒரு டெஸ்டிங் பண்ணி, அப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் அதை மேற்படி சிகிச்சைக்காக கொண்டு செல்வதற்காக நாங்கள் இருக்கிறோம். இதற்கு ப்ராஜெக்ட் அட்வைசராக இருக்கக்கூடிய நம்முடைய நம்ம சுந்தராபுரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் எங்களுடைய பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பழனிசாமி அவர்களும் மற்ற ஜீவா அவர்களும் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இது நீன்னு சொல்ல போகிறதில்ல. 6000 பேர்னா 6000 பேர்த்தோடைய ப்ராஜெக்ட் தான் அந்த மெமோ ஃபார் மம். அதனால் இந்த ப்ராஜெக்ட் வரும்பொழுது கண்டிப்பாக லைன்ஸினுடைய பெயர் கோவை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்கள், எங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் ஊட்டியிலிருந்து நீலகிரி, கோவை, திருப்பூர், மடத்துக்குளம் வரைக்குங்க. ஸோ எல்லா ஏரியாவிலையும் இது சிறப்பாக தன்னுடைய சேவையை செய்யும். இன்னும் சிலர் கேட்டிருக்கிறார்கள், தேவைப்பட்டால் நாங்கள் ஈரோட்டுக்கு கூட எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார்கள். தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட சொல்லி இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஆண்டு நான் பதவியேற்பது ஐ டெடிகேட்டட் அப்படின்னு சொன்னால் யாருக்கு டெடிகேட் பண்ணுன்னா, என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வைத்திருக்கக்கூடிய என்னுடைய டீமுக்கு, எனக்காக ஒர்க் பண்ணாங்க பாருங்க, எங்களுக்காக ஒர்க் பண்ணாங்க பாருங்க, அந்த டீமுக்கு தான் இதை டெடிகேட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது செய்தி? பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கருணாநிதி பிஎம்சிசி அவர்களோட பீரியடில் ஆரம்பித்த எங்களுடைய லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இன்றைக்கி கிட்டத்தட்ட 160 மாணவர்களோடு நம்ம ஆறாக்குளத்தில் அற்புதமாக போயிட்டுருக்குதுங்க. அதுக்கான வீடியோலாம் வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எங்களுடைய ஒன் ஆஃப் தி யுனிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது
அது ஒன்று. அதை உதித்த அதுக்கு அஸ்திவாரமிட்ட பிஎம்சிசி கருணாநிதி அவர்களுக்கு நம்ம ரொம்ப பெரிய நன்றியை சொல்லணும். நன்றி.